சுகமே சொல்க. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த வெயில் காலம் வந்துருச்சு. இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுடைய உடல் உஷ்ணம் அதிகமாகும். முதல்ல புரிஞ்சுக்கோங்க, அகச்சூடு புறச்சூடுன்னு ரெண்டு சூடு இருக்கு. அகச்சூடுன்றது நம்ம உள்ளுக்குள்ளேயே தெரியாமலே ஒரு சூடு இருக்கும். இதனால என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு சின்ன சின்ன கொப்பளங்கள் கட்டிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய உடம்பு டீஹைட்ரேஷன் ஆகிட்டே இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, வெயில் காலத்தில் அதிகமாக தண்ணி குடிக்கணும். தண்ணி குடித்தாலும் சில நேரத்தில் டீஹைட்ரேஷன் அதிகமாகிட்டு தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு தண்ணியில் லெமனை கொஞ்சம் புழிஞ்சு விட்டுட்டு அது கூட சால்ட்டு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய டீஹைட்ரேஷன் பிரச்சனை தீர்க்கும். அதே மாதிரி நம்மளோட உடல் சூடை குறைப்பதற்கு இந்த பாதாம் பிசின் ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த பாதாம் பிசினை நைட்டு தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஜல்லி மாதிரி வந்துடும். ஸோ இதை நம்ம சர்பத்தில், அதாவது ஏதாவது ஜூஸில் கலந்து சாப்பிட்லாம். நான் நார்மலாக தான் சாப்பிடுவேன். இது எதுக்காக அப்படின்னா, நம்மளுடைய உடல் சூடை குறைப்பதற்கு இந்த பாதாம் பீஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட டீஹைட்ரேஷன் பிரச்சனை, தாகத்தை தணிப்பதற்கு இந்த பாதாம் பீஸ் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நிறைய பயன்கள் இருக்குது. பொதுவாக இந்த வீடியோவில் பார்க்கும்போது நம்மளுடைய வெயில் காலத்தில் ஏற்படக்கூடிய உடல் சூட்டை குறைப்பதற்கும் கட்டிகள் வராமல் இருப்பதற்கு இந்த பாதாம் பிசின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.